வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டில் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணவனுப்பல்கள் மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் 3.2 பில்லியன் டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று காலை வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඩොලර් බිලියන 3.2ක ආදායමක් උපයලා තියෙනවා. ඒ වගේම විදේශගත ශ්‍රී ලාංකිකයෝ මැද පෙරදිග යුරෝපයේ, ඕස්ට්‍රේලියාව, ජපානය, ඇමරිකාව එවැනි බොහෝ රටවල විවිධ රැකියාවල නියුක්ත ශ්‍රී ලාංකිකයන් මේ නව රජය කෙරෙහි විශ්වාසය තියලා තමන්ගේ ගෙදරට රටට மேலும் டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இருந்து இதுவரை நன்கொடையாக சுமார் 85 பில்லியன் ரூபாய் பணம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். පහුගිය අවුරුද්ද තුල ලංකාවේ වැඩිම විදේශ ප්‍රේෂණ ලබාගත් අවුරුද්ද බවට පත් වුණා. නොවැම්බර් මාසයේ වෙනකොට ඩොලර් බිලියන 7.19ක් ආදායම පෙව්වා. සාමාන්‍යයෙන් මාසයකට දල වශයෙන් මිලියන 650ක් ලැබෙනවා. දෙසැම්බර් මාසයේ ලැබිලා තියෙන ගාන මහ බැංකුවෙන් තවම නිවැරදිව වාර්තාව පිළිදක්වලා නැහැ. නමුත් ඇස්තමේන්තුව තියෙනවා සාමාන්‍යයෙන් 650ක් 700ක්. එහෙම ගත්තම ඩොලර් බිලියන 7.8ක දල වශයෙන් වූ ආදායමක් වාර්තා කරනවා. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்னமலல நேற்று கைதானார். அவர் வத்தலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என கூறப்படும் எத்தனோல் நிறுவனத்தின் பணிகளில் ஈடுபடுத்துவதற்காக அவரது மகன் ஜொஹான் பெர்னாண்டோவிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெருக்கடி நிலைமையின் போது தற்காலிகமாக வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்காக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக 8 லட்சம் உரிம அட்டைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் திகதிக்குள் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களுக்கு பதிலாக தொடர்புடைய அனைத்து நபர்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்கள் இல்லாததால் சுமார் 4,50,000 பேருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று வரையிலான காலப்பகுதியில் 2,40,000 பேருக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 2,10,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் பிப்ரவரி 28ஆம் திகதிக்கு முன்னர் அச்சிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மாதம் ஒன்றுக்கு சுமார் 60,000 முதல் 80,000 புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுவதாகவும் சாரதி அனுமதி பத்திர அட்டைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதால் மீண்டும் அட்டை நெருக்கடி ஏற்படாது எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வேலன் சுவாமிகள் உட்பட 15 பேருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வேலன் சுவாமி உட்பட முன்னர் கைதான 5 மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணை விடுக்கப்பட்டவர்களும் இன்று நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், எஸ். ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தது. இந்நிலையில் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதித்த மன்று வழக்கு விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், காரையிலே நடைபெற்ற அமைதி வழி போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு 3 அல்லது 4 வழக்குகள் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பலருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நடவடிக்கைகளே சட்டவிரோதமான முறையிலே போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான நீதிமன்ற நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு போலீசாருக்கு சட்டத்திலே உரித்து கிடையாது. இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட பல வழக்குகளிலேயும் உரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரித்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெறுகிற போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுசரணையாக போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையும் சுட்டிக்காட்டினோம். இந்த 106 பிரிவின் கீழே எடுக்கப்படுகிற கட்டளைகள் முறையான கட்டளை அல்ல. அதாவது இந்த சில விடயங்கள் சம்பந்தமாக ஒரு வீதிக்கு குறுக்கே மரம் விழுந்திருந்தால் அல்லது ஒரு ஓடுகிற நீர்ப்பாதையை யாராவது மறைத்திருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக ஏதாவது அப்படியாக சம்பவங்களுக்காக மட்டும்தான் அந்த பொது தொல்லையை கட்டுப்படுத்துகிறதான அத்தியாயம் இருக்கிறதே தவிர சட்டபூர்வமாக ஜனநாயக உரிமையை பாவித்து செய்யப்படுகிற ஆர்ப்பாட்டங்களுக்கு அந்த பிரிவை உபயோகப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் 3 பேரும் சொல்லியிருந்தோம். இந்திய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களும் வாதிட்டிருந்தார். போலீசார் முறைகேடாக இந்த விதத்தில் நடந்திருக்கிறார்கள். போலீசார் கைது செய்த முறைமை, அவர்கள் தாங்களாகவே வீதியை மறித்து விட்டு மக்கள் வீதியை மறித்ததாக நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்தது. இப்படியான பல விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம். இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இந்த தகவலை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். காணி உரிமையாளர்களும் அதில் இருந்தார்கள். விசேஷமாக திரு சார்ஜன் அவர்கள் பல வழக்குகளிலே சந்தேக நபராக காட்டப்பட்டிருந்தார். அவருக்கு எதிராக 4-5 வழக்குகள். தன்னுடைய காணியை திரும்பி தருமாறு கேட்பதற்கு அவருக்கு உரித்தில்லையா என்கின்ற கேள்வி எழுகிறது. சமாதானத்தை பேணுவதற்காக அவர்களை பிணைமுறி ஒன்று கைச்சாத்திட வேண்டும் என்று இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சமாதானத்தை இவர்கள் குலைக்கவே இல்லை. சமாதானத்து இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படும் என்று சொன்னால் இன்னொரு தரப்பை நிறுத்தியிருக்க வேண்டும். அப்படி ஒரு தரப்பு அங்கு நிறுத்தப்படவில்லை. ஆகவே போலீசார் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்திலே முறைகேடாக அவர்கள்தான் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீதவான் பொறுமையாக எங்கள் அனைவருடைய சமர்ப்பணங்களையும் செவிமடுத்த பிறகு கட்டளைக்காக பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அதுவரையிலும் தங்களுடைய சொந்த பிணையிலேயே அவர்கள் வெளியே போகலாம் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார்.